முத்தத்துல புதுசா ஒரு கேரக்டரை கொண்டு வந்திருக்காங்க. அந்த கேரக்டர் யாரு, அவங்களால என்ன பிரச்சனை வரப்போகுதுன்னு பாக்கலாம் வாங்க. முத்தலகு அஞ்சலியோட குழந்தை மேல காட்டுற அன்பை பார்த்து பூமி ரொம்பவே வருத்தப்படுறாரு. முத்தலகு கிட்ட அந்த குழந்தை என் குழந்தை இல்லைன்னு டிஎன்ஏ டெஸ்ட்ல கண்டிப்பா தெரியதான் போகுது. அந்த குழந்தைகிட்ட அட்ராக்ட் ஆகாதீங்க, நாங்க 2 பேர் இருக்கோம் பாசத்துக்காக ஏங்கி, எங்க கிட்ட பாசத்தை காமிங்கன்னு சொல்றாரு பூமி. அதுக்கப்புறம் பார்த்தா இங்க தனோன்னு ஒருத்தவங்க பயங்கரமா அழுதுகிட்டே இருக்காங்க. யாருடா புதுசா ஒரு கேரக்டரை இன்ட்ரடியூஸ் பண்றாங்க அப்படின்னு பார்த்தா இவங்க வேற யாரும் இல்ல, அந்த குழந்தையோட அம்மா இவங்கதான். இந்த சேகர் குழந்தை புரோக்கர்னு பார்த்தா அப்படியெல்லாம் எதுவும் கிடையாது. இவரு எப்பேற்பட்ட ஆளுனா தனக்கு பிறந்த குழந்தையே கொண்டு போய் காசுக்காக வித்திருக்காரு, அதுவும் ஒய்ஃபுக்கு தெரியாம. தனம் என்ன சொன்னாங்கன்னா, குழந்தையையும் இதே மாதிரிதான் கொண்டு போய் தொலைச்சிட்டு வந்த, நீ நிஜமாவே தொலைச்சிட்டேன்னு தான் நினைச்சேன், 5 வருஷம் கழிச்சு இப்ப இன்னொரு குழந்தை பிறந்திருக்கு, இதையும் தொலைச்சிட்டேன்னு சொல்ற அப்படின்னு கேக்குறாங்க. என் குழந்தை என்ன தேடி வரும், எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு அப்படின்னு தனம் சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம நீ இனிமேல் வீட்டுல இருக்காத, வீட்டை விட்டு வெளியே போன்னு சேகரை வெளியே துரத்துறாங்க. சேகர் வந்து நேரா ரெஜினாக்கு போன் பண்றாரு. நான் குழந்தை சேகர் அப்படின்னு சொன்னோன்னு கட் பண்ணிடுறாங்க ரெஜினா. அதுக்கப்புறம் வீட்டுக்கு போய் அஞ்சலி கிட்ட இந்த மாதிரி இவன் கால் பண்ணான் அப்படின்னு சொல்றாங்க. அதான் குழந்தை நம்ம கிட்ட இல்லையே, முத்தலகு கிட்ட தானே இருக்கு, நம்மளுக்கு இந்த பிரச்சனையும் இல்லையே அப்படின்னு அஞ்சலி சொல்றாங்க. ரெஜினா உடனே லூசு மாதிரி பேசாத, இதுல மாட்டனா அவ்வளவுதான், அவனுக்கு நம்ம 2 பேரை மட்டும்தான் தெரியும், போன் நம்பரை கண்டுபிடிச்சவன் எப்ப வேணா வீட்டுக்கு வருவான் அப்படின்னு சொல்றாங்க. பேசிட்டு இருக்கும் போதே மறுபடியும் அவர் கால் பண்றாரு. வேற ஒரு நம்பர்ல இருந்து கால் பண்ணோன்னு ரெஜினாவும் எடுக்கிறாங்க. என்ன மேடம், குழந்தையெல்லாம் கொண்டு வந்து கொடுத்தேன், இப்படி கட் பண்ணி விடுறீங்க அப்படின்னு சொல்றாரு. குழந்தையா, அப்படியெல்லாம் யாரும் எங்களுக்கு தெரியாதே அப்படின்னு ரெஜினா சொல்ல, ரொம்ப நடிக்காதீங்கன்னு சொல்றாரு சேகர். திரும்பவும் பேசாம கட் பண்ணிடுறாங்க ரெஜினா. இதுக்கு ஏதாவது ஒரு முடிவு கட்டணும்னு சொல்லிட்டு போறாங்க. பூமி எவ்வளவோ சொல்லியும் கேட்காம மறுபடியும் அஞ்சலி குழந்தைக்கு பால் கொடுக்குறாங்க முத்தலகு. ஸ்வேதாவும் முத்தலகு கிட்ட இந்த குழந்தை உங்க குழந்தைன்னு சொன்னா ஊரே நம்பும், அஞ்சலி கிட்ட கூட இவ்வளவு க்ளோஸா நான் பார்த்ததில்ல, உங்ககிட்ட அவ்வளவு க்ளோஸா இருக்கா அப்படின்னு சொல்றாங்க. எனக்கும் அதான் ஒண்ணும் புரியலன்னு குழந்தைய கொஞ்சிக்கிட்டு இருக்க பூமி அங்க வந்து நிக்கிறாரு. இதோட இன்னைக்கு எபிசோட முடிச்சுட்டாங்க. இனி தனத்தினாலையும் சேகர்னாலையும் என்னெல்லாம் பிரச்சனை வரப்போகுது அப்படிங்கறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம்.